அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நெல் வயலுக்கு மருந்து தெளிக்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வயல் அமைஞ்சிருக்க இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, காவேரி டெல்டா மாவட்டமான திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியம் கள்ளிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள வயல். வாங்க அந்த விவசாயிகள்கிட்டையே நம்ம நேரடியாக கேட்போம். எவ்வளோ நேரத்தில் அடித்து முடிப்பீங்க? 1 மணி நேரம் ஆகும். 1 ஏக்கர் முடிக்கிறதுக்கு. சரி சரி சரி. எத்தனை தடவை அடிக்கணும் ஒரு போகத்துக்கு? ஒரு போகத்துக்கு பூச்சி விடுறத பொறுத்து இருக்கு. இல்லை, அது இந்த இதுக்கு நீ 4 தடவை அடிச்சாங்க. ஆந்திரா புளி அப்படிங்களா? மருந்து மட்டுமே வா மருந்து மட்டும் ஆந்திரா புளி 4 மருந்து அடிச்சாங்க. ஆந்திரா புளி மொத்தம் 4 மாதங்களா 3 மாதமா பீரியடு? எல்லாம் 6 மாதம் பயிர் போட்டதுலேருந்து அப்படி சொல்லலாம். இது வெறுமனே பூச்சிக்கு மட்டுமா இல்லை களைக்குமா? இது பூச்சி மட்டும், பூச்சி தளவு. சரி சரி சரி. எல்லாம் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தாயனூர் தான். அப்படிங்களா? சரி. வாங்க இந்த விவசாயிக்கிட்ட அந்த ட்ரம்மை பற்றி கேட்போம். பேட்டரியா மேனுவலான்னு. எப்படின்னா கை மோட்டரா பேட்டரிங்களா? ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எத்தனை தடவை அடிக்கலாம்? ஓ அப்படி. சரி சரி சரி. இந்த பயிர் ஆந்திரா பண்ணிங்களாம். ஆந்திரா பண்ணியோட மொத்தம் விளைச்சல் ஆகக்கூடிய காலம் விதை நெல் தெளிச்சதுலேருந்து முழுசாக 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக 4 தடவை மருந்து தெளிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு இவங்க இந்த ட்ரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரம் 8 ட்ரம் ஆகும் அப்படின்றாங்க. ஒரு ஏக்கரை முழுமையாக அடித்து முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் காலையில் பனித்துளியெல்லாம் இல்லாத பொழுது தான் இந்த மருந்தை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஒரு சின்ன கிளிப்ஸில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.